வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பீட்சா சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த ஈஸ்ட்டை வந்து நல்லா நம்ம தண்ணியில் கரைச்சிக்கணும். ஈஸ்ட் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. அது செட் ஆகுறதுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சிடலாம். நம்ம இப்போ பீட்சா பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் பீட்சா செய்ய போகிறேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு, நம்ம இந்த ஈஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு பதில் சோடா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த மாவை. ஓகே, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நமக்கு சைஸும் டபுள் ஆயிருக்கு. இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாவை சப்பாத்தி ரோலர் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணாதீங்க, திக்காகவே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோல் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த பீட்சா பேஸை வச்சு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த பீட்சா பேஸை திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இது மேலே டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாஸ் வந்து ஈஸியாக கடையில் கிடைக்கும். டொமேட்டோவும் சில்லியும் கலந்த சாஸ். இதில் நீங்கள் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் ஆட் பண்ணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயமும் குடமிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் நீங்கள் இதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் டிக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் டிக்கா ரெசிபி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம கடைசியாக கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஈஸியாக நமக்கு கிடைக்கிற இந்த அமுல் க்யூப் சீஸ் தான் நான் கிரேட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த பீட்சாவை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ஹோம்மேட் சிக்கன் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.